ஃப்ரெண்ட்ஸ் இது புதன்கிழமை நைட்டு கொஞ்சம் சாப்பாடு இருந்ததுனால முட்டை மட்டும் இருந்ததுனால முட்டை சாதம் மாதிரி செஞ்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை சாதம். நல்லா மிளகு எல்லாம் காரம் போட்டு செய்யலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகா கூட போடலாம். பச்சை மிளகா போட்டு கூட செய்யலாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். காலையில் டைமில் கூட டிஃபன் எதுவும் இல்லை சாப்பிட்ணும் பசங்க சாப்பிட்டுட்டு கிளம்புனா இது மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா முட்டைக்கும் உடம்புக்கு சாப்பிட்டா மாதிரி ஆகிடும், சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஆனால் சாதம் கம்மியாக இருக்கணும், முட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சாப்பாடு அதிகமாகிட்டு முட்டை கம்மியாக இருந்ததுன்னா அது சாப்பாடு அந்தளவுக்கு இதுவாக இருக்காதுங்க. இதிலே கறி எதாவது தொக்கு, சிக்கன் மட்டன் ஏதாவது தொக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் லைட்டாக ஈஸியாக கட் பண்ணி போட்டு இந்த சாப்பாட்டோட கூட முட்டையோட கூட போட்டு அப்படியே கலந்து சாதம் எல்லாம் ஒன்றா கலந்துங்கன்னா சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆகிடும். நல்லா அப்படி சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்குங்க. நான் வெறும் முட்டை தான் போட்டு செஞ்சுருக்கிறேன். கறி மதியத்தோடு சரியாக போச்சு. அதனால் நைட்டுக்கு ஒரு முட்டை மட்டும் போட்டு கொஞ்சம் சாதம் தான் இருக்குது, அதில் போட்டு கலந்து ஒரு 4 முட்டை கிட்டே போட்டுருக்குறேங்க நான்.